வெல்கம் டு சோடா டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு படங்கள் அண்ட் இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குதுப்பா. ஒன்று எந்தெந்த டைப்பில் இருக்குங்கிற மாதிரி கிளியராக பார்த்துடலாம். அடுத்து ஒரு வெப் சீரிஸ் வர கொரியன் சீரிஸ் அது முடிச்சிட்டேன். அடுத்து அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ பேக் டு பேக் பெண்டிங் வச்சது எல்லாமே அடுத்தடுத்து கிளியர் பண்ணி விட்டுறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு படத்தை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னாக்கா த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உள்வரின் இருக்கிறாரு ஆக்ஷன் சம்பவமா ஆடமலை கையை வச்ச உன்னை வெட்டி வீசி வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் ஏரியாவில் போகிறன்னு பார்த்தா அப்படியே ரிலாக்ஸாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு அழகா அதுங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறன்ற மாதிரி நிம்மதியாக அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருக்குது, ஜாலியாக போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஆடுங்கள்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்குது. எது ஆடுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போகுதுங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல, பயங்கரமான ட்விஸ்ட்டு. அப்பெல்லாம் நான் சொல்ல வரல, அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ ஓப்பனிங் இவர் ஆடு மேய்க்கிறது, அந்த ஆடுகளை பார்த்துக்கிறது, அதுங்களுக்கு கதை சொல்றதுன்னு அப்படியே அழகாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் தமிழ் டப்பிங்லேயே ட்ரை பண்ணுங்கன்றேன். ஏன்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அந்த ஒரு கேரக்டர்ஸுமே அவ்வளோ உயிர் கொடுத்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒருத்தருடைய அந்த வாய்ஸுமே கேட்கறதுக்கு தமிழ் டப்பிங்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஆட்டுக்குட்டிங்களோட அப்படியே அழகாக கனெக்ட் ஆகிடுவீங்களா? இதுங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், இதுங்க ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு பொடும்பாருங்க ஒரு சீனு, அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. முக்கியமாக நீங்கள் இருக்கிறதே இந்த ஏரியாக்குள்ள தான். இந்த ஏரியா விட்டு வெளி உலகம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளியே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிருவீங்களா? நீங்க பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ், நீங்க என்னத்தரா பண்ணுவீங்க இப்படின்னு கலாய்க்கிறது. ஸோ அதுங்க வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்றது, அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசருக்கு இவங்க ஹெல்ப் பண்றதுங்கிற மாதிரி குட்டி குட்டியா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு ஆட்டுக்குட்டியுமே ஒரு டைப்ல இருக்குமா. ஒன்று வந்து அது நான் ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்று வந்து ரெண்டு நான் சண்டை போடுவோம், இன்னொன்று வேற மாதிரி கதைகள்லாம் சொல்லும். ஸோ இந்த ஆட்டுக்குட்டி கேங்கோடவே நீங்கள் அழகாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதுங்க சால்வ் பண்ணுறது ஆக்சுவலாக நல்ல எமோஷனல் சீனு, காமெடி சீனுன்னு இந்த படம் ஆக்சுவலாக ஃபீல் குட் மர்டர் மிஸ்ட்ரி படம். ஏன்னா ஃபீல் குட், எமோஷனல், காமெடி, அது இல்லாமல் ட்விஸ்ட்டு, இப்படி எல்லாமே கலந்த ஒரு ஹோல்சமான படம். ஸோ தமிழ் டப்பிங்லேயே நீங்கள் பார்த்து விட்டீங்கன்னா ஃபேமிலியாகவே இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அழகா நல்லா இருந்துச்சுடா அப்படியே பார்த்து முடிச்சம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ இது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தது. தமிழ் டப்பிங்கில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, பிரைம்லேயே இருக்குது தமிழ் டப்பிங்கில். ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்குறீங்கன்னா ஓகே, பட் தமிழ் டப்பிங்கும் அதுக்கு ஈக்குவலாக நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்பவே பிடிச்சது. இதில் அந்த காமெடி கலந்து இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கடைசி ட்விஸ்ட்டுங்கிறது நீங்கள் இந்த மர்டர் மிஸ்ட்ரி படங்கள், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்லாம் நிறைய பார்க்குறீங்கன்னா அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க, இந்த ட்விஸ்ட்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கிட்டத்தட்ட இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லாக் பண்ணுறதுக்குள்ள ஆன்சர் வந்துடும். இப்போவும் சொல்கிறேன், இது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக அதுக்கான படம் இது கிடையாது. அங்கே மற்ற விஷயங்கள் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகி ஒரு அழகாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய, நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படம், ஒரு அழகான படம்னு வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த படம். சரி, அப்படியே ரெண்டாவது படத்துக்கு போவோமா. ஜான் சினா அவர்களுடைய லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லி, இது வந்து பக்கா 18+ படம். ஃபர்ஸ்ட் படம், நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். இது ஒன்லி நீங்கள் தனியாக மட்டும்தான் பார்க்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போட்டு விட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் லிட்டில் பிரதருங்கிற படம். இல்லை நம்ம ஜான் சீனா அவரை சுற்றியே எல்லாமே இருக்கும். அவர் தான் ஆக்ஷன் சம்பவங்கள்லாம். நான் கூட ஃபர்ஸ்ட் படம் உள்வரின்னு அவர் சண்டை போடுவார்னு நினச்சா அவர் சமத்து பிள்ளையா ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜான்சினா அவர் சண்டை போட்டு ஸ்மாக் டவுன்லாம் போடுவார்னா தம்பி நானே பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி இருக்கிற அப்படி. ஸோ ரெண்டு பேருமே அவங்க கேரக்டர் இல்லாமல் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் ஜான்சினா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தம்பியாக அண்ணா அண்ணா அப்படின்னு நம்ம ஜான்சினா மேலே பாச மழையை பொழிஞ்சிக்கிட்டே வரா. அப்படி வரவர் பாசத்தை மட்டும் காட்டினா பரவாயில்ல, திரும்ப பூரா பிரச்சனையை அள்ளி வீசிக்கிட்டே இருக்கிறாரா. ஏன்டா வந்து தொலைச்ச அண்ணங்காரன் ஏன்டா என்ன உசுர வாங்குற இப்படின்னு ஜான்சினா மாட்டி முடிக்கிறது தான் இந்த ஒட்டு மொத்த படமே. இது கிட்டத்தட்ட மெய்யழகன் ஃபார்ம்ல, மெய்யழகன் 18+ வெர்ஷன்ல எடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கற்பனை இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுல அந்த கேரக்டர் உண்மையாவே பாசத்தை தான் காட்டுது, ஆனா பண்றது பூரா பிரச்சனையா இருக்குதுங்கிற மாதிரி, அது பிரச்சனை ஆகுதுன்னு கூட தெரியாத கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு தமிழ் டப்பிங், இதுவும் சொல்றேன், தமிழ் டப்பிங்ல இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இப்போ இங்கிலீஷ்ல பச்சை பேசி வச்சிருக்கிறாங்க, அதை அப்படியே பேசினா ரொம்ப ராவா பச்சையா தான் இருக்கும். ஆனால் இவங்க தமிழ் டப்பிங்ல அது எதுக்க முனையில சார் இந்த டபுள் மீனிங் குறையாமலும் கொடுங்க சார் டைலாக், நான் 64 விளாசரன்னு தமிழ் டப்பிங்கு. அதுலேயும் அந்த தம்பி கேரக்டருக்கு யார் தமிழ் டப்பிங் குத்தான்னு தெரியல, பயங்கரமாக அள்ளி வீசியிருப்பா. அப்படி ஃபுல்லாக நீங்கள் அதை சப்டைட்டில் படிச்சிங்கன்னா பச்சையாக இருக்கும். அதை எதுக்க முனையோட, இதுவுமே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும், அதை எதுக்க முனையோட ஒரு ஸ்டைலில் விளையாடுவாங்க. அது இன்னும் குபீர் சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் தமிழ் டப்பிங்கில் தான் ட்ரை பண்ணேன். என்ன இந்த படத்தில் காமெடி ஏரியா நல்லா தூக்கலாக இருந்துச்சு, காமெடி ஏரியா நல்லா இருக்கும்பா, அது மாற்ற கருத்தே இல்லை. ஆனால் அந்த எமோஷனல் ஏரியா என்ன ஒரு டக்குன்னு திருந்து விட்டாரா, டக்குன்னு மனசு மாறி விட்டாரா, அந்த ஏரியா மட்டும் வீக்காக இருந்துச்சு. எனக்கு கடைசியில் அந்த சுற்றி வளைச்சி வர்றதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சில மொமெண்ட்ஸ் இருந்து இவர் இப்படி ஆகி அதுக்கப்புறம் திருந்தினா கூட பரவாயில்லப்பா, ஒரே டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் திடீர்னு இவர் மனசு மாறிட்டாரு, திடீர்னு தம்பி, திடீர்னு அண்ணா இப்படின்னு மாறுறது மட்டும் வீக்காக இருந்துச்சு. பட் காமெடி ஏரியா இந்த படத்தை காமெடிக்காக தான் எதிர்பார்த்தது, பெருசாக ஒரு எதிர்பார்த்து செம்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை.
சும்மா அப்படி ஜாலியாக போட்டு விட்டா அப்படியே என்ஜாய் பண்ணுற வகையில் இருக்கணும்னு நினச்சி பார்த்தது. டைம் பாஸ் கேட்டகரியில் இந்த மூவி வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு ஜாலியான ஒரு 18+ காமெடி படம் பார்க்கணும்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. எமோஷனல் ஏரியா தான் எனக்கு வீக்காக இருந்துச்சு, அதனால தான் டைம் பாஸ் கேட்டகரி. அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் இன்னும் வெயிட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபன்னான மூவி. ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்சமான அப்படியே நீங்கள் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இதை நீங்கள் தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த ரெண்டையுமே தமிழ் டப்பிங்லேயே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, அதனால தான் தமிழ் டப்பிங்கில் பாருங்கன்னு மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இன்னொரு அந்த கொரியன் சீரிஸ் அது முடிச்சிட்டேன், அதை அடுத்து வீடியோவாக பண்ணி விட்டுறலாம். அது இல்லாமல் இன்னொரு கொரியன் சீரிஸ்னு வாரம் கொரியன் சீரிஸை அள்ளி நவுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.